நமக்கு ஒரு சமுதாயம் இருக்கு. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லும் போது எதை நாம சொல்றோம்? தேவன் குடும்பமா இருக்கிறார். இந்த உலகத்துல யாருமே இல்ல, தனி ஒரு கடவுள் இருக்கிறார். அவர் அன்பா இருக்கிறார்னு சொல்லும் போது, அன்பு என்பது ஒருவருக்கு செலுத்துவது தானே. வாழ்க்கை என்பது அன்பை உணர்வதும் உணர்த்துவதும், அதுதான் வாழ்க்கை. தேவன் அன்பாகவே இருக்கிறார்னா அவர் உணர்கிறார், உணர்த்துகிறார். அப்படின்னா அவர் ஒரு குடும்பமா இருக்கிறார். அந்த குடும்பம் தான் நாங்கள் ஃபாதர்ஸ் அண்ட் ஹோலி ஸ்பிரிட்னு சொல்றோம். தேவன் உறவாக இருக்கிறார். நீங்க நான் அன்புள்ள மனிதன் என்று உங்களை நீங்க சொல்லுவீங்கன்னா, என் கேள்வி என்னன்னா, உங்க சமுதாயம் எங்க? உங்க குடும்பம் எங்க? உங்க உறவு எங்க? ஏன்னா நீங்க அன்பை உணர்த்த உங்களுக்கு ஒரு நபர் தேவை, ஒரு சமுதாயம் வேணும். அன்பை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கும் உங்களுக்கு சமுதாயம் வேணும். ஒரு சமுதாயத்தை நீங்கள் கண்டுபிடித்தீர்கள் என்றால், உங்கள் உறவுகளை நீங்கள் கண்டுபிடித்தீர்கள் என்றால், உங்களுடைய எதிர்காலத்தை கண்டுபிடிக்கிறீங்க. உங்களை நீங்க யார் என்று அறிந்து கொள்றீங்க.